மோதி பார்க்க முடியாது. இந்த பிள்ளையாவது திரும்பி பார்க்க மோதி பார்க்க முடியாது. இந்த லவ் பிடிக்காதா? நான் யாரின் பெயர் என்ன சொல்லுங்க. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சா பத்தாது, தூங்குறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க யாருன்னு சொல்லு பார்க்கலாம். என் தாய் கனகவல்லி, தந்தையார் கனக மகாராஜன். வாழைக்கு ஒரு கொலை போல தாய்க்கு தகவலையாக பிறந்திருந்தாலும் காலகாலத்துல கல்யாணம் ஆனது. கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா, நடக்க வேண்டியது எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் தேர்ந்து போச்சு. அப்படி உங்க புரிஞ்ச பேர் என்ன? யாரு திருமணம் செய்தேன்? மகாராஜன் ராஜசேகர பாண்டியன். அவரு அவங்க புரிஞ்ச கொந்தாட பொருள் பாண்டியன் ஆமா, அவரை கல்யாணம் செஞ்சு குழந்தை குட்டிக்கு ஏதாவது இருக்குதா? ஒரு நாட்டு அரசனுக்கு மகளாக பிறந்து ஒரு விஷயத்தை மட்டும் என் மனதில் நினைத்தா கல்லடி கொட்டு கண்ணாடி போல இனிமே குமரர்கள் அம்மா.
மங்கள தேசத்து ஆளக்கூடிய மன்னனாகி ராஜசேகர பாண்டியனை திருமணம் முடித்து எனக்கும் என் கணவருக்கு பிறகு இந்த மங்கள தேசத்தை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்லையே. என்ன காய்க்காத காவலடி பூக்காத பூவரடி எப்பிறவி பிள்ளை இல்ல ஏற்பிறவி மைந்தன் இல்ல பிள்ளை இல்லாத பெரும்பாவின்னு என்னை பார்த்தவங்க ஏசும் போதெல்லாம் என் இதயத்தில ஈட்டு பாய்வது போல இருக்கு. எப்பிறவி பிள்ளை இல்ல ஏற்பிறவி மைந்தன் இல்லாத மனப்பாவி பிள்ளை இல்லாத பெரும்பாவி காலையில இருந்து முகத்துல முடித்தா கூட பாவம்னு என்னை போல பெண்கள் எல்லாம் நான் வீதியின் வழியாக நடந்து வரும் பொழுது என்னை கண்டு ஏசுவதை பார்த்தா இந்த உலகத்தில் நான் வாழ்வதை விட மாழ்வதே காண இந்த உலகத்துல யாரும் செய்யக்கூடாத பாவத்தை கர்மத்தை நானும் என் கணவர் என்ன செஞ்சிருக்கிறோம். ஏன் எங்களுக்கு மட்டும் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்ல இதை நினைத்து நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக என் மனம் வேதனையில் வாடி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் என் மனவாளன் எனக்கு ஆறுதல் கூறி கொண்டிருக்கிறான். யாரையாவது தத்து எடுத்து வளர்க்கலாம். நான் சும்மா தான் இருக்கிறேன். மலையாள தேசம் நாங்கள் வாழக்கூடியது. அப்படி பந்தல நாட்டு அரச தேன் கொழுந்து மச்சு நாடு எந்த குறையும் இல்லாமல் சீரோ சிறப்புடனே வாழ்கிறோம். இல்லாத குறையின் மனது வாட்டி வருகிறது. ஒரு குறையை தவிர வேற பிரச்சனையே இல்ல. இன்று சந்திக்கணும்.